ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலோட ஸ்பெஷல் என்னன்னா, இன்றைக்கி நான் வந்து என்னோடய சேனல் பேரே மாற்றிருக்கேன். அதே என்னோடய சேனல் ஸ்பெஷல். என்னோடய சேனல் நேம் வந்து பட்டர்ஃப்ளை கேர்ள்ஸ்ன்னு பார்த்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அதனால கேர்ள்ஸ், பட்டர்ஃப்ளை கேர்ள்ஸ். அவங்க வந்து நல்லா அழகாக பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து பட்டர்ஃப்ளை கேர்ள்ஸ்ன்னு மாற்றிருக்கேன். எனக்கு என்னோடய சேனலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ் தாங்க. அது வந்து என்னோடய பெரிய பாப்பா தான் செஞ்சுருக்கா. என்னோடய பெரிய பாப்பாவோட ஸ்பெஷல் அது ஜானு ஃப்ரைட் ரைஸ்ன்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஃபுல் டே நான் இருக்கல வீட்டில். என்னோடய ஸ்கூலில் ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தனால நான் வெளியே போயிட்டேன். அவளே எல்லாம் வீட்டு வேலை, பாப்பா குழி வைக்கிறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, காலையில் டிஃபன் கொடுத்து மத்தியானக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி எல்லாமே அவளோட வேலை தான். நான் வந்து நேற்று நைட்டே எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து நான் சொல்லிட்டு போயிருந்தேன், காலையில் பெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு என்ன முட்டை போட்டுட்டு சாண்ட்விச் மாதிரி பாப்பாவுக்கு கொடுத்து ரெடி பண்ணி அனுப்பிடுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட் எக்ஸாம் இருந்ததுனால அவளும் போயிட்டா ஸ்கூலுக்கு. ரெண்டாவது பாப்பாவுக்கு லாஸ்ட் எக்ஸாம் இருந்தது. அதனால தான் எனக்கு ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு போக முடியல. ஸோ இவளை அனுப்பிட்டு அவள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ மத்தியானம் வந்து அவளோட சமையல் தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி வச்சுருக்கா. எக்கு அண்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கா. இப்போது என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து 7:30 தான் வந்தேன். ஸோ அதுக்குள்ளே அவள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருந்தான். இப்போது டின்னர் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் இருந்தது. நேற்று எங்கள் அம்மா கொஞ்சம் குழம்பு கொடுத்துருந்தாங்க, அது இருந்தது. கொஞ்சம் சோறு போட்டேன். இப்போ வந்து அவ்வளோ தான், தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்கல. ஸோ என்னோடய பாப்பா தான், பெரிய பாப்பா தான் ஆம்லேட் பண்ணியிருக்கான். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வாங்க காமிக்கிறேன் என்ன செஞ்சு வச்சுருக்கான்னு. நான் சொன்னேன் இல்லையா, காமிக்கிறேன் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு. இது வந்து என்னோடய பெரிய பாப்பா தான் ப்ரிப்பேர் பண்ணது. ஃப்ரைட் ரைஸ், ஜானு ஃப்ரைட் ரைஸ். அவள் ப்ரிப்பேர் பண்ணதுனாலே நான் அவளோட பேரை வச்சுருக்கேன், ஜானு ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு. தொட்டுக்கிறதுக்கு ஆம்லேட் போட்டிருக்கா. அவளோட வேலை தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் அவளோட வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், என்னோட 2வது பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கேன். எப்படி இருக்கு ஃப்ரைட் ரைஸ்? அக்காவோட ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கா? சாப்பிட்லாமா? உன்னை நம்பி சாப்பிட்றேன்னா அவளே செஞ்சுட்டு அவளே நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஜானோ ஹாய். எப்படி இருக்கு நீ செஞ்சது? உனக்கு நல்லா இருக்கா? நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன், நீயே சொல்லிக்கக்கூடாது, நான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சோறு போட்டிருக்கேன். அப்புறம் இது காலியாக இருக்குது, அது வந்து குழம்பு எங்கள் அம்மா செஞ்சது. இங்கே வந்து பஸ்ஸாரன்னு சொல்லுவோம். ஏன் அந்த பேர் சொல்கிறோன்னா, கால் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு வேக வச்சுட்டு அதோட தண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் பண்ணுறோம். அதனால தான் இந்த சரக்கு பஸ்ஸாரன்னு சொல்லுவோம். ஸோ நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் சாப்பிட்ட போகிறேன். எப்படி இருக்குது? ஃபஸ்ட் டைம் என்னோடய பொண்ணோட சமையல் சாப்பிட்றேன். எப்படி இருக்குன்னு தெரியல, நான் சாப்பிட்டு சொல்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, வெஜிடபிள் கொஞ்சம் வேகணும், வேக வைக்கிறேன். டேஸ்ட்டில் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குது, ஆனால் வெஜிடபிள் கொஞ்சம் வேகணும். என்னென்ன போட்டிருக்கான்னா, கேரட், பீன்ஸ், கேப்சிகம். ஃபஸ்ட்டு பூண்டு ஜிஞ்சரை ஆயிலில் போட்டு வறுத்து எடுக்கணும். அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு முட்டை போட்டு இன்னும் கொஞ்சம் அதை வறுக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஆஃப் பாயில் பண்ணணும். இன்னும் ஆஃப் பாயிலே ஆகலை. நெக்ஸ்ட் டைம் யூ ஹாவ் டு லர்ன். நல்லா இருக்கா? அதனால கொஞ்சம் டேஸ்ட்டு ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குது டேஸ்ட்டு. ஆம்லேட் பார்க்கலாம். ஆம்லேட்டு ஃபஸ்ட் டைமாக நான் போட்டிருக்கேன். ஆம்லேட் மாதிரியே இருக்குது. ஓகே, நல்லா இருக்கா? ஓகேங்க, இவ்வளோ தாங்க இன்றைக்கி லாகும். ஓகே, குட் நைட். நீங்களும் எப்படி பண்ணுறீங்க ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் போடுங்க. குட் நைட்.